அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 11th பயாலஜி 100க்கு 100 மதிப்பெண் வாங்க ஆசையா அப்படின்ற டாப்பிக்கில் தான் பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தினாக்கா ஒரு 9 days பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தினாக்கா நேரமின்மை காரணமாக அப்போ போட முடியல. இப்போ பார்த்தினாக்கா 10th டேலேருந்து பார்ப்போம். ஸோ முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்தினாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் பார்த்தினாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தினாக்கா நிறைய பேர் யோசிக்கலாம், 11th நான் பார்த்தினாக்கா பயாலஜியில் பார்த்தினாக்கா சென்டமெத்து என்ன யூஸு? ஸோ ஏன்னா பார்த்தினாக்கா மார்க் எங்கேயுமே இம்பார்ட்டண்ட் இல்லையே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். ஸோ இது பார்த்தினாக்கா மார்க்குக்காக அப்படின்றத விட பார்த்தினாக்கா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. இன்ட்ரெஸ்ட்னால் எதுக்காக அப்படின்னாக்கா நமக்கு 11th மார்க் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு இருக்கலாம், ஆனால் பார்த்தினாக்கா 12th மார்க் அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல். அப்போ நீங்கள் 11th பார்த்தினாக்கா நீங்கள் பயாலஜியில் ஈஸியாக சென்டம் வாங்கலாம். நான் போடுற வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா அப்போது நீங்கள் 11th சென்டம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ ஈஸியாக நம்ம 12th சென்டம் வாங்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ரெகுலராக பாருங்கள். ஸோ டெய்லி பார்த்தினாக்கா பயாலஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் கொடுக்குற கொஷினை பார்த்தினாக்கா ரெகுலராக படிங்க. ஏன்னா நமக்கு இன்னொரு பார்த்தினாக்கா ஒரு 75 days இருக்குது எக்ஸாமுக்காக. ஸோ அந்த நமக்கு தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேஸ் 75 days. நம்ம எக்ஸாமுக்கு பார்த்தினா எத்தனை நாள் இருக்குது பயாலஜிக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிவிஷனுக்கு அப்படின்னாக்கா 6 days இருக்குது. ஸோ அப்போ அந்த 6 days பார்த்தினாக்கா நம்ம தரோவாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த 75 days நம்ம தரோவாக யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் படித்து வச்சா தான் அப்போ நம்ம படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம புதுசாக உட்காந்து படிக்க முடியாது, சரிங்களா? ஸோ ஏன்னா புதுசாக படித்தோம்னாக்கா எல்லாத்தையும் அந்த டைமுக்குள்ளே நம்ம படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன். நான் கிளாஸ் எடுக்கும்போதே ஃபஸ்ட்டு புக் பேக் 1 mark எல்லாம் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் 1 mark கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு டோட்டலாக பார்த்தினாக்கா 16 1 mark இருக்குது. ஸோ அந்த 16 1 markல் நமக்கு ஒரு 10 இல்லைனா 12 1 mark பார்த்தினாக்கா புக் பேக்லேருந்து வந்துடும். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 or 6 கொஷின் பார்த்தினாக்கா இன்டீரியர்லேருந்து வரும். ஸோ அதனால் நம்ம இன்டீரியர் 1 mark படிக்கணும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதே மாதிரி கொஷின் ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தினாக்கா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தினாக்கா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் எடுக்கும்போதே சொல்லிடுறேன். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம ரிப்பீட்டடாக படிங்க. அதுலேருந்து எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் வரக்கூடாது. ஏன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தினாக்கா எக்ஸாமே நம்ம எழுத போகிறோம். அதுலேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வரும். ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம சின்ன மிஸ்டேக் கூட வந்தால் என்ன ஆகுனா நம்ம மார்க் போயிடும், நம்ம சென்டம் வாங்க முடியாது. ஸோ சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தினாக்கா கொஷின் ஆன்சர் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தினாக்கா 12th lesson பயோசுவாலஜியில் 12th lesson ட்ரெண்ட்ஸ் இன் எக்கனாமிக் ஜுவாலஜியில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்லேருந்து வரேன் நான். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம், ஆனால் லாஸ்ட் எக்ஸாமெல்லாம் அவ்வளோவா படிச்சிருக்க மாட்டோம். இப்போ தான் ரீசெண்டாக முடிச்சிருப்போம். அதனால் அப்போ வந்தோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நான் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த 12th lesson மொத்தம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தினாக்கா பாட்னியில் ஒரு லெசன், ஜுவாலஜியில் ஒரு லெசன், பாட்னியில் ஒரு லெசன், இந்த மாதிரி பார்த்தினாக்கா உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் கொஷின், ரீரிங் ஆஃப் அனிபி இஸ் கால்டு. அனிபியை வளர்க்குற அந்த மெத்தடுக்கு என்ன பேருனா அப்பிகல்ச்சர் அப்படின்னு பேர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ எண்டமிக் ஸ்பீசிஸ் ஆஃப் எர்த்வாம். எதை பண்ணாக்கா எண்டமிக் ஸ்பீசிஸ் இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்ரோலிஸ் அது மட்டும் தான் எண்டமிக் ஸ்பீசிஸ் இல்லை. ஸோ அங்கே 4 ஆப்ஷன் இருக்கும், அதுலேருந்து எடுக்கணும் ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒன், ஃப்ரான் பிளாங்ஸ் டு த கிளாஸ் கிறிஸ்டேஷியன். ஃப்ரான் அப்படின்றது எந்த கிளாஸை பிளாங்ஸ் பண்ணது, எந்த கிளாஸுக்கு கீழே வருது அப்படின்னா கிறிஸ்டேஷியன் அப்படின்ற கிளாஸுக்கு கீழே வருது. சில்க் இஸ் அப்டைன் ஃப்ரம் அட்டாக்கஸ் ரெசினி. சில்க் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அட்டாக்கஸ் ரெசினிலேருந்து எடுக்கிறாங்க. அடுத்து இன்டியூஸ்டு ப்ரீடிங் டெக்னிக் இஸ் யூஸ்டு இன் இன்லேண்ட் ஃபிஷரி. இன்டியூஸ்டு ப்ரீடிங் அதாவது தூண்டப்பட்ட ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டியூஸ்டு. ஸோ அந்த டெக்னிக் எங்கே யூஸ் பண்ணுறாங்கனாக்கா இன்லேண்ட் ஃபிஷரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஈசிங் கிளாஸ் இஸ் யூஸ்டு இன் கிளியரிங் ஆஃப் வயன். ஸோ வயன் பண்ணாக்கா கிளியரிங் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் ஈசிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட்லி மேட்ச்டு ஃபேரில் நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கரெக்டான மேட்ச் மட்டும் எடுக்கணும். ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர், ஆர்னமெண்டல் ப்ரீட் சில்கி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கொஷின் நம்பர் 8, அக்வாபோனிக்ஸ் இஸ் எ டெக்னிக் விச் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் அக்வாகல்ச்சர் அண்ட் ஹைட்ரோபோனிக்ஸ். அக்வாஃபோனிக்ஸ் அப்படின்றது அக்வாகல்ச்சர், ஹைட்ரோஃபோனிக்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் அக்வாஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ உங்களுக்கு 8 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். டெய்லி உங்களுக்கு 8 1 மார்க்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது, புக் பேக் கொஷின் ஆன்சர் இருக்கும். புக் பேக் கொஷின் ஆன்சர் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷினும் இருக்கும். நான் எடுக்கும்போது எது இன்டீரியர் எது புக் பேக்குன்னு உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 9 பாருங்கள். பாலிகல்ச்சர் ஆஃப் ஃபிஷ் இஸ் ஹைலி அட்வான்டேஜஸ் டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாலிகல்ச்சர் ஆஃப் ஃபிஷ் அப்படின்றது ரொம்ப அட்வான்டேஜ். அது எதுக்காக அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆல் அவைலபிள் நிச்சஸ் ஆர் ஃபுல்லி யூட்டிலைஸ்ட். ஆல் அவைலபிள் நிச்சஸ்னால் என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா இது ஒரு பாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, இப்போ அந்த பாண்ட்டை வந்து பண்ணாக்கா 3ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ பாட்டம், மிடிலு, அடுத்தது வந்து பண்ணாக்கா சர்ஃபேஸ். இது வந்து பண்ணாக்கா பாட்டம், இது மிடில், இது சர்ஃபேஸ். இப்போ நான் வந்து பண்ணாக்கா ஒரே ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷை மட்டும் க்ரோ பண்ணுறேன்னா மேபி அது சர்ஃபேஸ் ஃபீடராக இருக்கலாம், இல்லை மிடில் ஃபீடராக இருக்கலாம், இல்லை பாட்டம் ஃபீடராக இருக்கலாம். சரிங்களா? அப்படின்னா என்னென்னா சர்ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும். அப்போ மிடில் இருக்கிற ஏரியா எம்டியாக இருக்கும், பாட்டமில் இருக்கிற ஏரியாவும் எம்டியாக இருக்கும். அப்போது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு, சரிங்களா, ஒரு 3 இல்லைனா வந்து பார்த்தாக்கா ஒரு 5 டைப் ஆஃப் ஃபிஷ்ஷை க்ரோ பண்ணும்போது என்ன ஆகும்னா அது சர்ஃபேஸ்லேயும் ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்கும், மிடில்லையும் இருக்கும், பாட்டம்லேயும் இருக்கும். அப்போ எல்லா ஏரியா இப்போ சர்ஃபேஸு மிடில் பாட்டம் சொன்னாலே இதுக்கு தானே பேர்னா நிச் அப்படின்னு பேர். அப்போ பாண்டோடைய எல்லா இடத்துக்கும் நிச்சுன்னு பேர். அப்போ எல்லா இடத்தையும் என்ன பண்ணோம், எல்லா ஃபிஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கும். ஸோ பாலி அப்படின்னா மெனி, கல்ச்சர் அப்படின்னா க்ரோ. அப்போது மெனி டைப் ஆஃப் ஃபிஷ்ஷை கல்ச்சர் பண்ணால் பாலிகல்ச்சர் அப்படின்னு பேர். காம்பேட்டபிள் ஸ்பீசிஸ் டு நாட் ஆர்ம் ஈச் அதர். காம்பேட்டபிள் ஸ்பீசிஸ், ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பீசிஸ் என்ன பண்ணால் ஒன்றுக்கு ஒன்று வந்து பண்ணாக்க எந்த விதமான ஹார்மையும் ஏற்படுத்தக்கூடாதான் இருக்கணும். அதாவது சண்டை போட்டு அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பண்ணாக்க ஃபிசிக்கலாக இன்ஜுரி ஆகாமல் இருக்கணும். நோ காம்படிஷன் அமாங் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இஸ் ஃபவுண்ட். நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபிஷ் வந்து எப்படி இருக்கணும்னாக்கா அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே எந்த விதமான காம்படிஷனும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்தது பவுட்ரி ப்ரொடக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த போட்டோ பீரியட் டிஸ்கஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பவுட்ரி ப்ரொடக்ஷன், பவுட்ரினா கோழி வளர்ப்பு அப்படின்லாம் வந்து பண்ணாக்கா வாத்து வளர்ப்பு, ஸோ பண்ணையில் வளரக்கூடிய பறவை வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா பவுட்ரி ப்ரொடக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணிங்கன்னா போட்டோ பீரியட். ஃபோட்டோனா லைட்டு. ஸோ இப்போ அந்த லைட் வந்து பண்ணாக்கா ஒன்று அதிகமாக இருக்கணும் இல்லை கம்மியாக இருக்கணும். ஸோ இப்போ லைட் அதிகமாக இருக்கும், அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த பவுட்ரி ப்ரொடக்ஷன் அப்படின்றது இருக்குது. இப்போ ஃபோட்டோ பீரியட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் இன் சிக்கன். ஸோ அதோடைய க்ரோத்துக்கும் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ்க்கும் இந்த ஃபோட்டோ பீரியட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். லைட் இன்க்ரீஸ் த மெட்டபாலிசம் ஆஃப் சிக்கன் அண்ட் லேயிங் மோர் எக்ஸ். லைட் அதிகமாச்சுன்னா அந்த சிக்கனுக்குள்ளே நடக்கக்கூடிய மெட்டபாலிக் ப்ராசஸ் அதிகமாகும், அதனால் அதிகமான எக்ஸை லே பண்ணும். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்னதில் கொஷின் நம்பர் 9ம் இம்பார்ட்டண்ட்டு, 10ம் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து 11 பாருங்கள். ரைட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்மி கம்போஸ்டிங். வெர்மி கம்போஸ்டிங்கோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றது. வெர்மி கம்போஸ்ட் இஸ் ரிச் இன் எசென்ஷியல் பிளான்ட் நியூட்ரிஷன். வேர்மி கம்போஸ்ட், வேர்மின்னாக்கா எர்த்வாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எர்த்வாம்லேருந்து வரக்கூடிய அந்த மண்புழு உரத்துக்கு தான் வேர்மி கம்போஸ்ட்னு சொல்லுவாங்க. அதில் அதிகமான எசென்ஷியல் பிளான்ட் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இட் இம்ப்ரூவ் சாயில் ஸ்ட்ரக்சர், டெக்ஸ்சர், ஏரேஷன், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அண்ட் ப்ரிவென்ட் சாயில் ஏரேஷன். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா இட் இம்ப்ரூவ்ஸ் சாயிலுடைய டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணும், ஏரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் சாயில் ஏரேஷனை ப்ரிவென்ட் பண்ணும். It is rich in nutrition and eco-friendly amendment to soil for farming and terrace gardening. ஸோ இது வந்து பண்ணாக்கா ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதிகமான நியூட்ரிஷனும் ரிச்சாக இருக்கும். அடுத்து இட் என்ஹான்ஸ் சீட் ஜெர்மினேஷன் அண்ட் என்ஷூர் பிளான்ட் க்ரோத், குட் பிளான்ட் க்ரோத். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா சீட் ஜெர்மினேஷனை வேகப்படுத்தும், அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் க்ரோத்துக்கு நல்லதாகவும் இருக்கும். இது வெர்மி கம்போஸ்ட் அப்படின்றது. அடுத்து நேம் த 3 கேஸ்ட் இந்த அனிபி காலனி. அனிபி காலனியில் எத்தனை டைப் ஆஃப் அனிபீஸ் இருக்கும் அப்படின்றது தான். டோட்டலாக வந்து பண்ணாக்கா 3 டைப் ஆஃப் அனிபீஸ் இருக்கும். இன் அனிபீஸ் ஹைலி ஆர்கனைஸ்ட் டிவிஷன் ஆஃப் லேபர் இஸ் ஃபவுண்ட். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா டிவிஷன் ஆஃப் லேபர், அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஒர்க் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இருக்கும். ஏ வெல் டெவலப்டு அனிபி காலனி கன்சிஸ்ட் ஆஃப் குயின், ட்ரோன் அண்ட் ஒர்க்கர். டோட்டலாக 3 டைப் ஆஃப் அனிபீஸ் இருக்கும். குயின், ட்ரோன்ஸ், ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் த 3 டைப் ஆஃப் டிஃபென்ஸ் ஈச் அதர் ஃபார் தேர் எக்ஸிஸ்டன்ஸ். ஒவ்வொன்றும் உயிர் வாழணும் அப்படின்னா ஒன்றுக்கு இன்னொன்று பரஸ்பரம் ஹெல்ப் பண்ணிக்கணும், இன்னொன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். தேர் இஸ் நார்மலி 1 குயின், ஒரே ஒரு குயின் பீ மட்டும்தான் இருக்கும். 10,000 to 30,000 ஒர்க்கர் பீஸ் இருக்கும். ஃபியூ ஹண்ட்ரட் ட்ரோன்ஸ் இருக்கும். ட்ரோன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மேல் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலனியில். அடுத்து கிவ் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்க். இந்த கொஷின் நம்பர் 12ம் இம்பார்ட்டன்ட் தான். இதில் கொடுத்த எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கிவ் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்க் வாம்.
சில்க் ஃபைபர் ஆர் யூட்டிலைஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் சில்க் கிளாத். சில்க் ஃபைபரை யூஸ் பண்ணி சில்க் கிளாத் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சில்க் ஃபைபர் ஆர் நவ் கம்பைன் வித் அதர் நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக் ஃபைபர் டு மேனுஃபேக்சர் கிளாத் லைக் டெரி சில்க், காட் சில்க். சில்க் ஃபைபர் கம்பைன்டு வித் அதர் நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக் ஃபைபரோட சேர்த்து டெரி சில்க், காட் சில்க் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சில்க் ஃபைபர் மட்டும் இல்லாமல் சிந்தட்டிக் ஃபைபர், சரியா, ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணக்கூடிய ஃபைபரையும் சேர்த்து டெரி சில்க், காட் சில்க் மேக் பண்ணுறாங்க. சில்க் இஸ் dyed and printed to prepare ornamented fabrics. சில்க் வந்து பார்த்தாக்கா கலரிங் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஆர்னமெண்டட் ஃபேப்ரிக்ஸ் துணி நெய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தி ஆர் ஜென்ரலி மேட் ஃப்ரம் எரி சில்க் ஆர் ஸ்பன் சில்க். எதுலேருந்து எடுக்கிறாங்கனாக்கா எரி சில்க் அப்படின்னா ஸ்பன் சில்க் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சில்க் இஸ் யூஸ்டு இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு ஃபார் மிலிட்ரி பர்பஸ். இண்டஸ்ட்ரிலையும் மிலிட்ரி பர்பஸ்லையும் அதிகமாக இருக்குது. இட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபிஷிங் ஃபைபர், பேராஷூட், கேட்ரேஜ், பேக், இன்சுலேஷன் காயில் ஃபார் டெலஃபோன், இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. அடுத்து வயர்லெஸ் ரிசீவர்ஸ், டயர் ஆஃப் ரேசிங் கார், ஃபில்டர் ஃபைபர்ஸ் இன் மெடிசினல் ட்ரெஸ்ஸிங் அண்டு சூச்சர் மெட்டீரியல், இது எல்லாத்தையும் மேக் பண்ணுறதுக்கும் இந்த சில்க் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து கொஷின் நம்பர் 14 பாருங்கள். வாட் ஹேப்பன் டு த ட்ரோன்ஸ் ஆஃப்டர் மேட்டிங் ஃப்ளைட்? ஸோ மேட்டிங் நடந்ததுக்கு அப்புறமா ட்ரோன்ஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்றது. டியூரிங் ஸ்வாமிங் த ட்ரோன்ஸ் ஃபாலோ த குவீன், காப்புலேட் அண்ட் டைஸ் ஆஃப்டர் காப்புலேஷன். என்ன அப்படின்னாக்கா ஸ்வாமிங் அப்படின்னா வந்து பார்த்தாக்கா மேட்டிங்னா வந்து பார்த்தாக்கா இனச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளைட். ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா குவீன் பீ பறந்து போகுது அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடியே என்ன பண்ணோம், அந்த ட்ரோனும் பறந்து போகும், சரிங்களா. டியூரிங் ஸ்வாமிங் த ட்ரோன்ஸ் ஃபாலோ த குவீன், காப்புலேட், அந்த என்ன பண்ணோம் குவீன் பியோட காப்புலேஷனில் இன்வால்வ் ஆகிட்டு காப்புலேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ட்ரோன் வந்து பண்ணாக்கா இறந்து போயிடும். ஸோ அடுத்த கொஷின் நம்பர் 15 பாருங்கள். நேம் த ஃபாலோயிங் த லார்ஜஸ்ட் பீ இன் த காலனி. காலனிலே லார்ஜஸ்ட்டாக இருக்கக்கூடிய பீக்கு என்ன பேருனா குவீன் பீ அப்படின்னு பேர். த கிங் ஆஃப் பிளைட் விச் த நியூ விர்ஜின் குவீன் டேக்ஸ் அலாங் வித் த ட்ரோன்ஸ் அவுட் ஆஃப் த யூ. ஸோ வந்து பண்ணாக்கா அந்த குவீன் பீ பறந்து போகும், அதை பின்னாடியே ஃபாலோ பண்ணி நிறைய ட்ரோன்ஸும் பறந்து போகும். ஸோ அதுக்கு என்ன பேருனா நப்சுவல் ஃப்ளைட் அப்படின்னு பேர். நமக்கு தனியாக 2 மார்க்காகவும் கேட்பாங்க நப்சுவல் ஃப்ளைட் அப்படின்றது. அடுத்து கொஷின் நம்பர் 16. கிவ் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரான் ஃபிஷரி. ஃப்ரானில் வந்து பண்ணாங்க நமக்கு என்னென்ன எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் சொல்லிட்டேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அக்வாட்டிக் கிறிஸ்டேஷியன் ஈஸ் ஃப்ரான். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அக்வாட்டிக் கிறிஸ்டேஷியன் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இது என்ன கிளாஸுக்குள்ளே வருதுனாக்கா கிறிஸ்டேஷியன் அப்படின்ற கிளாஸுக்கு கீழே வருது. விச் இஸ் வைட்லி கல்ச்சர் பிரான் ஃப்ளஷ் இஸ் பலட்டபிள். ஸோ அதோட அந்த ஃப்ரான்லேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளஷை வந்து பண்ணாக்கா பலட்டபிள் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரிச் இன் கிளைக்கோஜன், அதில் என்ன அதிகமாக இருக்குன்னா கிளைக்கோஜன் அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன் வித் லோ ஃபேட் கண்டென்ட் வந்து லோவாக இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. அடுத்து டிஃபைன் கிராஸ் ப்ரீடிங். Breeding between superior male of one breed with the superior female of another breed. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா 2 ஆர்கனிசம், இது வந்து பண்ணாக்கா மேலு, இது ஃபீமேல், சரிங்களா. இந்த மேல் எப்படி இருக்குன்னாக்கா சுப்பீரியராக இருக்கணும், இதுவும் சுப்பீரியராக இருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் இடையில் கிராஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா கிராஸ் ப்ரீடிங் அப்படின்னு பேர். ஸோ த கிராஸ் ப்ரீடிங் ப்ரோஜெனிஸ் as superior டேரிட் ஹைப்ரிட் வைகார் ஆர் எட்ரோசிஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா 2 ஆர்கனிஸை கிராஸ் பண்ணணும். இது மேலு, இது ஃபீமேல், இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு யங் ஒன் கிடைக்கும் இல்லையா, இதுக்கு தான் ஆப்ஸ்ப்ரிங் அப்படின்னு பேர். இந்த ஆப்ஸ்ப்ரிங் எப்படி இருக்குன்னா இந்த மேல் அண்ட் ஃபீமேலை விட எல்லா விதத்துலேயும் சுப்பீரியராக இருக்கும். இந்த மேலை கம்பேர் பண்ணும்போது சுப்பீரியராக இருக்கும், ஃபீமேலை கம்பேர் பண்ணும்போது சுப்பீரியராக இருக்கும். அதுதான் என்ன பேர்னா எட்ரோசிஸ் ஆர் ஹைப்ரிட் விகார் அப்படின்னு பேர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 8, இன்றைக்கான 18 லாஸ்ட் கொஷின். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னா என்னென்னாக்கா இப்போ ஒரு மேல் ஆர்னிசம் ஃபீமேல் ஆர்னிசம் காப்புலேஷனில் இன்வால்வ் ஆகும்போது இந்த மேல் ஆர்னிசம் என்ன பண்ணால் ஃபீமேல் ஆர்னிசோடைய வெஜனாக்குள்ள செமனை இன்செர்ட் பண்ணும். அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனில் மேல் ஆர்னிஸ்லேருந்து செமனை என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த செமனை வந்து பண்ணாக்கா நம்ம என்ன ஃபீமேலுக்கு வந்து பண்ணாக்கா நினைக்கிறோமோ அந்த ஃபீமேலுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த கன்சப்ஷன்னா அந்த ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பண்ணாக்கா இன்க்ரீஸ் ஆகும். இட் அவாய்ட் ஜெனிட்டல் டிசீஸ். ஸோ காப்புலேஷன் இன்வால்வ் ஆகும்போது வந்து பண்ணாக்கா ரீப்ரடக்டிவ் ட்ராக்டில் டிசீஸ் வரலாம். ஸோ அது வந்து பண்ணாக்கா அவாய்ட் ஆகும். செமன் கேன் பி கலெக்டட் ஃப்ரம் இன்ஜூர் புல்ஸ் விச் ஹவ் டிசரபிள் ட்ரைட்.
ஸோ ஒரு புல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜூர் ஆகிடுச்சு, அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா காப்புலேஷன் இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னா அதுங்கிட்ட இருந்து செமனை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஷின் நம்பர் 4, பாயிண்ட் நம்பர் 4 பாருங்கள். சுப்பீரியர் அனிமல்ஸ் லொக்கேட்டட் அபார்ட் ஃப்ரம் த பிரீட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ ஒரு சுப்பீரியர் அனிமல் வந்து பண்ணாக்கா வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னாக்கா அதோடு நம்ம கிராஸ் பண்ணுறதுன்றது நாட் பாசிபிள். ஆனால் அதோடைய செமனை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கான ஒர்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கான ஒர்க்கு முடிச்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஃபோர் 6 o'clock ஆர் 7 o'clock உங்களுக்கான ஒர்க் கொடுத்துருவேன். டெய்லி ஒர்க்கை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அதிகபட்சம் படிக்கிறவங்களுக்கு சென்டம் எடுக்கணும்னு படிக்கிறவங்களுக்கு ஒரு 1 hour கூட தேவைப்படாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கொஷின் நீங்கள் படித்த கொஷினாக தான் இருக்கும். படித்த கொஷின் தானே அப்படின்னு படிக்காமல் விடாதீங்க, ஒரு முறை படிங்க. ஸோ கொடுக்குறதே அதுக்கு தான் மெயினாக. ஸோ நம்ம ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you.